எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாவால கலெக்ஷன்ஸ் அதில் வந்து லிஸ்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம செட்டும் பார்த்துருவோம். இப்போது செட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டு லிங்க்டு ஆஷெட்டு, அப்புறம் ரீசெட்டு, அப்புறம் ஆஷ்லெட். இந்த மூணு தான் நம்ம வந்து ஒரே வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கான சின்டாக்ஸ் செட் இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன டேட்டா டைப் வேணுமோ, ஸ்ட்ரிங்குன்னா ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர்னா இன்டிஜர், இல்லை ஜென்ரிக்ஸ்னா ஜென்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எம்எஸ்டி ஈக்குவல் டு நியூ. ஃபஸ்ட்டு நம்ம ஆஷ் செட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செட்டு போட்டாவே என்ன வருதுன்னு பார்ப்போம். செட்டு போட்டாச்சு. போட்ட உடனே நமக்கு வந்து எரர் காட்டுது. என்ன காட்டுது? இங்கே வந்து எரர் நமக்கு காட்டும். மல்டிபிள் மார்க்கர் அட் திஸ் லைன், செட் cannot be resolved to a type. இப்போது இந்த இடத்துல இருக்கிற செட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் செட்டு டாட் ஜாவா டாட் யூட்டில் இம்போர்ட் பண்ணியாச்சு. பட் இங்கே இருக்கிற செட்டை வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா செட்டுன்றது ஒரு காமனான ஃபங்க்ஷன். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆஷ் செட் இப்படின்னு கொடுத்துட்டு இதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் போயிடும். ஜாவா டாட் யூட்டில் ஆசெட். இப்போது இந்த எரர் வந்து போயிடுச்சு. இப்படி தான் வந்து சின்டாக்ஸ். ஒரு செட்டுனா நம்ம என்ன செட்டுன்னு சொல்லணும். ஆசெட்டா, லிங்க்டு ஆசெட்டா, ட்ரீ செட்டா அப்படிங்கிறது சொல்லணும். ஓகே, இப்போது எம்எஸ்டி டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ நல்லே போட்டுருவோம். நல்லு போட்டால் நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஒர்க் ஆகுது. திரும்ப இன்னொரு நல்லே கொடுப்போம். எம்எஸ்டி டாட் ஆட் நல்லு கொடுத்தா திரும்ப இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுது. எம்எஸ்டி டாட் நல்லுன்னு கொடுத்தா இந்த செட்டு உடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டூப்ளிகேட்டு அலோவ் பண்ணாது. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. சிஸ் அவுட் எம்எஸ்டி. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு நல் வேல்யூ தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே நம்ம வந்து 3 நல் வேல்யூ எடுத்துருக்கோம். அப்போது செட்டு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுறது. ஸோ டூப்ளிகேட் நாட் அலோவ்டு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுப்போம். ஸ்ட்ரிங்கு தானே கொடுக்குறோம். நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம்னா தோனி, இந்த இடத்துல கெய்க்வாட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லு, தோனி, கெய்க்வாட் வந்துருச்சு. அடுத்தது எம்எஸ்டி டாட் ஆட் கோலி, எம்எஸ்டி டாட் ஆட் ரோஹித், இப்போ இந்த எம்எஸ்டி டாட் நல்லா நம்ம தூக்கிடுவோம். செட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். தோனி, கோலி, ரோஹித், அப்புறம் கெய்க்வாட். இதில் பாருங்கள், இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகலை. இதுதான் 2வது பாயிண்ட். இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகலை. இன்சர்ஷன் ஆர்டர் நமக்கு மெயின்டைன் ஆகலை. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த 3க்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தான் நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். இப்போ இந்த ஆசெட்டுக்கு பதில் லிங்க்டு ஆஸ் லிங்க்டு ஆஸ் செட் அப்படின்னு எடுத்தாச்சு. இதை இம்போர்ட் பண்ணுறோம். இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிள் MST1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது எரர் போயிடுச்சு. இப்போது MST1 டாட் ஆட்
mst1 dot add mst1 dot add. இப்போ சிஸ் அவுட் கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஆசெட் பார்க்குறப்போ இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகலை, டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணலை. இப்போ லிங்க்டு ஆசெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, சிஎஸ்கே ஆர்சிபி இந்தியா, சிஎஸ்கே ஆர்சிபி இந்தியா. இந்த லிங்க்டு ஆசெட் என்ன பண்ணோம்னா, இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்ததுன்னா, அப்போது இந்த லிங்க்டு ஆசெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன். ரீசெட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதே தான் பண்ணும், பட் ஆல்பபெட்டிக் ஆர்டராக கொடுக்கும். செட்டு, ஸ்ட்ரிங்கு, இப்போ இந்த ட்ரீ செட்டை இம்போர்ட் பண்ணுங்க. msd2 dot add msd2 dot add everything msd2 dot add msd2. இப்போ இதை ரன் பண்ணுங்க. பாருங்க, அபிஷேக் சர்மா, யுவராஜ் சிங் அண்ட் சகீர் கான், AYZ. லிங்க்டு ஆசெட் பாருங்க, CRB, அப்படியே என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர். இந்த தோனி, கெய்க்வாட், இது வந்து தோனி, கோலி, ரோஹித், கெய்க்வாட். இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம், இது இன்சர்ஷன் ஆர்டராக மெயின்டைன் பண்ணாது. ஒரு வேளை செட்டில் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகணும்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்பபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஆர்டரில் ஏபிசி ஆர்டரில் வரும்னா அப்போ ட்ரீ செட் யூஸ் பண்ணலாம். அதே வந்து ஒரு இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா லிங்க்டு ஆசெட்டில் யூஸ் பண்ணலாம். ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, செட் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆசெட் யூஸ் பண்ணலாம். இந்த மூணு தான் இதில் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ட்ரீ செட்டுங்கிறது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வரும், இது இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும். லிங்க்டு ஆசெட் அண்ட் நார்மல் ஆசெட் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது. அதே தான் நம்ம லிஸ்ட்டில் என்ன மெத்தேடு பார்த்தோமோ சேம் மெத்தட் தான் இங்கே இருக்கும். பெருசாக எந்த டிஃபரன்ஸுமே இந்த மெத்தடில் வந்து இருக்காது. இப்போது msd1 டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெத்தடுமே அதே காட்டும். கண்டெய்ன்ஸ் இருக்கா இல்லையா, அதே மாதிரி கண்டெய்ன்ஸ் கலெக்ஷன், அதே மாதிரி எம்டியாக இருக்கா இல்லையா, அந்த கலெக்ஷனை ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி ரிமூவ் ஆல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சைஸ் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி டூ ஸ்ட்ரிங், அதே மாதிரி ஐட்ரேட்டர் லிஸ்ட் ஐட்ரேட்டர் அங்கே பார்த்தோம். இங்கே வெறும் ஐட்ரேட்டர் மட்டும்தான் இருக்கும், லிஸ்ட் ஐட்ரேட்டர் கிடையாது. அதே மாதிரி செட் ஃபங்க்ஷன், அதே மாதிரி இந்த ஜென்ரலாக இங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதே ஃபங்க்ஷன் தான் அங்கேயுமே இருக்கும், செட்டிலையும் இருக்கும். இதில் இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசெட் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகாது, லிங்க்டு இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும், ட்ரீ செட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வரும். இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ். நம்ம இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட் வந்து டீட்டெயிலாக நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ msd1 டாட் சைஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக சிஸ்டமில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், msd1 டாட் சைஸ் வந்து 3ன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற அதே தான் ரிமூவ் ஆல், கண்டெய்ன்ஸ் கீ, ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இதுதான் செட்டுக்கான ஷார்ட்டாக நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக புரியறதுக்காக சொல்கிற ஒரு விஷயம். ஆசெட்டு இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது, லிங்க்டு ஆசெட் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும்.
ரீசெட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். டூப்ளிகேட் அலோவ் பண்ணுமானா கண்டிப்பாக டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஆனால் லிஸ்ட்டு அலோவ் பண்ணும், செட்டு அலோவ் பண்ணவே பண்ணாது. இந்த செட்டுலாம் எங்கே யூஸ் ஆகும்னா செலினியமில் விண்டோ ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இந்த செட்டுலாம் யூஸ் ஆகும். அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ கொடுக்குறது எல்லாமே ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஸோ நம்ம வந்து செலினியம் ஆட்டோமேஷன் வரும்போது லிஸ்ட்டு செட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மேப்பை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ.